உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீலக்கடலின் ஆழத்தையும் விஞ்சும் மதிநுட்பம், செயற்கைக்கோளின் விரைவையும் கடந்த செயல்வேகம், தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் சிசுக்கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சமத்காரம், ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்பதை மெய்ப்பிக்க கமாண்டோ படை உருவாக்கிய சமதர்ம பரிபாலனம், இல்லத்தரசிகளின் இன்னலை களைய விலையின்றி மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மின்காந்த அடுப்புகள் வழங்கிய தயாளம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வாக்கினை மெய்யாக்க மானியமும் நல உதவிகளும் வழங்கிய தாராள உள்ளம், மாணாக்கர்களின் மேல் படிப்பிற்கென மடிக்கணினிகள் தந்த கருணை மனம், அங்கன்வாடி முதல் கல்லூரி வரை விலையின்றி உயர்தர கல்வி அளித்த கலியுக கடவுள், இல்லாமையில் உழலும் ஏழைகளின் திருமணத்திற்கென தாலிக்கு தங்கமும் தேவையான பணமும் கொடுத்த தான கடல், அம்மா உணவகம் அமைத்து எளியோரின் பசிப்பிணி போக்கிய வான்மழை, மீனவர்களின் மீட்சிக்கு அயராது பாடுபட்டு வரும் புரட்சி கனல், நெசவாளர்களின் துயர் தீர்த்த தீர்க்கதரிசி, வாயிருந்தும் பேச முடியா விலங்குகளின் உள்ளம் உணர்ந்து உதவிகளும் உபகாரங்களும் செய்த கனிவின் சிகரம், இடுக்கண்களை எல்லாம் கடைக்கண்களால் விரட்டிய வீர சாம்ராட், தீய சக்திகளின் தீவினைகளை துவம்சம் செய்த ஹோமாக்னி, சதியாளர்களின் சதிச்செயல்களை சிதறடித்த சூறாவளி, மக்களின் மனதில் நிரந்தரமாய் நிறைந்துள்ள தெய்வாம்சம், இளைஞர்களை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் ராஜதந்திரி, முதியோர்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் காருண்யம், ஆக மொத்தம் அனைவரும் போற்றும் மகாத்மியம் நிறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அகிலமே ஆராதிக்கிறது. ஆந்திர மாநிலம் சேஷாச்சல வனப்பகுதியில் ஆந்திர அரசின் செம்மர கடத்தல் தடுப்பு படையினர் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 20 தமிழர்களின் வாரிசுதாரர்களுக்கு சமையல் உதவியாளர், சத்துணவு ஒருங்கிணைப்பாளர், அங்கன்வாடி உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசி, மானிய விலையில் வழங்கப்படும் சர்க்கரை, மண்ணெண்ணெய், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை பெறும் பயனாளிகள் விவரங்களும், நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை, உணவு மானியம், அத்தியாவசிய பொருட்களின் விநியோக அளவு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. ஆந்திர மாநிலம் சேஷாச்சல வனப்பகுதியில் ஆந்திர அரசின் செம்மரக் கடத்தல் தடுப்பு படையினர் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 20 தமிழர்களின் வாரிசுதாரர்களுக்கு சமையல் உதவியாளர், சத்துணவு ஒருங்கிணைப்பாளர், அங்கன்வாடி உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். இது குறித்த பல்வேறு தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் ஈசாகுண்டா பகுதியில் உள்ள சேஷாசல வனப்பகுதியில் ஆந்திர அரசின் செம்மர கடத்தல் தடுப்பு படையினர் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 நபர்கள், தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 நபர்கள் மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 20 தமிழர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனை அடுத்து ஆந்திர மாநில முதலமைச்சருக்கு தமிழக அரசின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டு அக்கடிதத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலரும் இறந்துள்ளது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்றும் அவர்கள் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் அதிரடி படையினரின் நடவடிக்கைகள் அனைத்தும் கட்டுப்பாடுடன் தான் நடந்ததா என்று சந்தேகம் எழும்புவதால் ஒரு விரைவான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் அதன் பேரில் உண்மை நிலை அறியப்பட்டு மனித உரிமை மீறல் குற்றம் நடந்திருந்தால் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு போதிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை உடனடியாக தமிழகத்திற்கு கொண்டு வர திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அடங்கிய குழு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் திருப்பதிக்கு அனுப்பப்பட்டது. இறந்தவர்களின் உடல்கள் தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் அமரர் ஊர்திகள் மூலம் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டன.
மேலும் இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு அவற்றை தமிழகத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்காக சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை திருப்பதி அழைத்துச் செல்ல சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகளால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு பிரேத பரிசோதனை முடிப்பதற்காக திருப்பதியில் காவல்துறையினருடன் இணைந்து செயல்படுவதற்காக காவல்துறை தலைவர் திரு மஞ்சுநாதா தலைமையில் காவலர் குழு ஒன்று திருப்பதிக்கு அனுப்பப்பட்டது. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த 20 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களது ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக அரசு வேலைவாய்ப்பு வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களில் பெரும்பாலானோர் இளம் விதவைகளாக இருப்பதாலும் அவர்களது ஏழ்மை மற்றும் துயர நிலை கருதியும் அவர்களது குழந்தைகளின் படிப்பு, எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இம்மனுதாரர்களது கோரிக்கையினை பரிவுடனும் கருணையுடனும் ஏற்று மனுதாரர்களின் தகுதிக்கேற்ப 17 நபர்களின் வாரிசுதாரர்களுக்கு சமையல் உதவியாளர் பணியும், 2 நபர்களின் வாரிசுதாரர்களுக்கு சத்துணவு ஒருங்கிணைப்பாளர் பணியும், ஒருவரது வாரிசுதாரருக்கு அங்கன்வாடி உதவியாளர் பணியும் வழங்கிட ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதன் அடையாளமாக 5 நபர்களுக்கு அவர்களுக்கான பணி நியமன ஆணையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டவர்கள் தங்களது ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கருணையுடன் பணி நியமன ஆணைகளை வழங்கியமைக்காக முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் ஆந்திரா வனப்பகுதியில் துப்பாக்கி சூட்டில் இறந்து விட்டார்கள். அதனால் முதலமைச்சர் அம்மா அவர்கள் 3 லட்ச ரூபாய் நிதியுதவி கொடுத்தார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு இப்போ வேலை போட்டு தந்திருக்காங்க. என் குடும்பத்தின் சார்பாக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆந்திரா வனப்பகுதியில் துப்பாக்கி சூடில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து விட்டாங்க. உடனடியாக முதலமைச்சர் அம்மா 3 லட்சம் நிவாரணம் கொடுத்தாங்க. உடனடியாக இப்போ கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க சத்துணவாக. எங்கள் குடும்பத்தை சார்பாக முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆந்திரா வனப்பகுதித்துறையில் துப்பாக்கி சூடியில் என் கணவர் இறந்து விட்டார். முதலமைச்சர் அம்மா 3 லட்ச ரூபாய் நிதி உதவி தந்திருக்காங்க. வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆந்திரா வனப்பகுதியில் துப்பாக்கி சூடில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அதனால் அம்மா அவர்கள் 3 லட்சம் நிதி உதவி தந்தாங்க. இப்போது எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தந்திருக்குறாங்க. அம்மாவுக்கு மிகவும் நன்றி. அம்மா கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமே பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இவை பற்றிய விவரங்களையும் அரிசி மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அளவுகள் குறித்தும் விரிவா பார்க்கலாம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் பச்சை நிற அட்டைதாரர்களுக்கு அரிசி விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. சர்க்கரை மற்றும் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கப்படுகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகிய பொருட்கள் தமிழக அரசின் மானியத்துடன் குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு நடப்பு நிதியாண்டிற்கு உணவு மானியமாக 5300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டுமே அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் கிடங்குகளிலிருந்து இயக்கம் செய்யப்படும் போது வழியில் கடத்தப்படுவதை தடுக்க முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடங்கள் அடங்கிய அட்டவணைப்படி அத்தியாவசிய பொருட்கள் வாகன இயக்கம் செய்யப்படுகின்றன. நியாய விலைக் கடைகளில் போதுமான அளவு அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு வைக்கப்படுவதை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், வருவாய்த்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கண்காணிக்கின்றனர். மாதம் ஒன்றுக்கு பெரியவர்களுக்கு 4 கிலோ, சிறியவர்களுக்கு 2 கிலோ வீதம், குடும்ப அட்டை ஒன்றுக்கு அதிகபட்சம் 20 கிலோ அரிசியும், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 24 கிலோ அரிசியும், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்களுக்கு 35 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது.
நபர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு 500 கிராம் வீதம் அதிகபட்சம் 2 கிலோ சர்க்கரையும், அரிசி இல்லாத வெள்ளை அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 3 கிலோ சர்க்கரையும் வழங்கப்படுகிறது. சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு மாதத்திற்கு 10 கிலோ கோதுமையும், இதர பகுதிகளில் 5 கிலோ கோதுமையும் வழங்கப்படுகிறது. மாதத்திற்கு துவரம் பருப்பு 1 கிலோவும், உளுத்தம் பருப்பு தலா 1 கிலோவும், பாமாயில் 1 லிட்டரும், எரிவாயு இணைப்பு மற்றும் மண்ணெண்ணெய் மொத்த ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மண்ணெண்ணையும் வழங்கப்படுகிறது. பொது விநியோக திட்டம் குறித்த புகார்கள் மீது தீர்வு காண குறைதீர்வு கூட்டத்தினை அரசு ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் தனிப்பிரிவு, உணவுத்துறை அமைச்சரின் அலுவலகம் மற்றும் பல்வேறு அலுவலக நிலைகளில் பெறப்படும் புகார்கள் துணை ஆணையாளர், உதவி ஆணையாளர்கள், மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர்களின் நேரடி கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவற்றின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணப்பட்டு புகார்தாரர்களுக்கு உரிய பதில் அளிக்கப்படுகிறது. மேலும் தனது மின்னஞ்சல் முகவரி மற்றும் நியாய விலைக் கடைகளின் விவரங்களை பதிவு செய்து குடும்ப அட்டைதாரர் எந்த ஒரு நியாய விலைக் கடைக்கும் உரிய அத்தியாவசிய பொருட்களின் ஒதுக்கீடு பற்றிய விவரங்களை மின்னஞ்சல் மூலம் தொடர்ந்து பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செயல்படும் நியாய விலைக் கடைகளின் எண்ணிக்கை, குடும்ப அட்டைதாரர்களின் விவரம், புதிய குடும்ப அட்டைகள் பெறுவதற்கான வழிமுறைகள், மலைவாழ் மக்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் நகரும் நியாய விலைக் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். தமிழகத்தில் உள்ள 33,973 நியாய விலைக் கடைகளில் கூட்டுறவுத்துறையால் 31,863 கடைகளும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் 1,420 கடைகளும், மகளிர் சுய உதவிக் குழுக்களால் 534 நியாய விலைக் கடைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாநிலத்தில் தனியார் எவரும் நியாய விலைக் கடைகளை நடத்த அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவரவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி பெற விரும்பும் குடும்பங்களுக்கு பச்சை நிற குடும்ப அட்டையும், சர்க்கரை மட்டும் வேண்டுவோர் மற்றும் எந்த பொருளும் வேண்டாதோர் குடும்பங்களுக்கு வெள்ளை நிற குடும்ப அட்டையும் வழங்கப்படுகிறது. சர்க்கரை விருப்ப வெள்ளை நிற குடும்ப அட்டைதாரர்கள் அரிசிக்கு பதிலாக மாதம் ஒன்றுக்கு 3 கிலோ சர்க்கரையை கூடுதலாக பெற உரியவராவர். தற்போது நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவு அமைப்பின் கீழ் கணக்கெடுப்பு பணி செயல்பட்டு மக்களின் உடற்கூறு முறையில் 10 விரல் ரேகைகள் மற்றும் கண் பாவையை பதிவு செய்து பிரத்யேக அடையாள எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணி முடிவடைந்தவுடன் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் போலி குடும்ப அட்டைகள் களையப்படும். 1/6/2011 முதல் 31/7/2015 வரை தகுதியான குடும்பங்களுக்கு 12,92,970 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 1,924 திருநங்கைகளுக்கும், 8,612 நரிக்குறவர்களுக்கும், 399 மலைக்குறவர்களுக்கும், 56,586 காவலர்களுக்கும், 1,974 வனக்காவலர்களுக்கும், 34,832 பேருக்கு தட்கல் முறை அட்டைகளும் வழங்கப்பட்டுள்ளன. குடும்ப அட்டைகள் வழங்கப்பட வேண்டி அளிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் முழுமையானதாகவும் அனைத்து விவரங்களும் சரியானதாகவும் இருக்கும் நிலையில் நடைமுறை விரைவுபடுத்தப்பட்டு குடும்ப அட்டைகள் குறிப்பிட்ட கால அளவான 60 நாட்களுக்குள் வழங்கப்படுகின்றன. புதிய குடும்ப அட்டைகள் பெறுவதற்கான நடைமுறைகள் குறித்த முழு விவரங்களும் www.consumer.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. போலி குடும்ப அட்டைகளை கண்டறிந்து அவற்றை களையும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு 1/6/2011 முதல் 31/7/2015 முடிய 4,12,978 போலி குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன. 1/6/2011 முதல் 31/7/2015 வரை 522 முழு நேர அங்காடிகளும் 1062 பகுதி நேர அங்காடிகளும் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. 31/7/2015 வரை தமிழகத்தில் உள்ள மொத்த குடும்ப அட்டைகள் 2,80,400 ஆகும். இதில் அனைத்து பொருட்களும் பெறக்கூடிய பச்சை நிற அட்டைகள் 1,88,75,610 ஆகவும், அரிசி தவிர அனைத்து பொருட்களும் பெறக்கூடிய வெள்ளை நிற அட்டைகள் 10,74,482 ஆகவும், எந்த பொருளும் வேண்டாத வெள்ளை நிற அட்டைகள் 64,250 ஆகவும்,
அனைத்து பொருட்களும் பெறக்கூடிய காக்கி நிற காவலர் அட்டைகள் 66,058 உள்ளன. நகர்ப்புற பகுதிகளில் அதிகபட்சம் 1000 குடும்ப அட்டைகளும் குறைந்தபட்சம் 800 குடும்ப அட்டைகளும், ஊரகப் பகுதிகளில் அதிகபட்சம் 800 குடும்ப அட்டைகளும் குறைந்தபட்சம் 500 குடும்ப அட்டைகளும் இருக்கின்ற பகுதிகளில் 2 கிலோமீட்டருக்கு மேல் செல்லாத வகையில் நியாய விலைக் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளில் 150 குடும்பங்கள் இருக்கும் இடங்களில் 1.5 கிலோமீட்டர் இடைவெளியில் பகுதி நேர நியாய விலைக் கடைகளை துவக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மலைவாழ் மக்கள் மற்றும் தொலைதூர பகுதியில் வசிக்கும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நகரும் நியாய விலைக் கடைகள் மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் 1433 நியாய விலை அங்காடிகளும், கூட்டுறவுத்துறையின் கீழ் 32,184 அங்காடிகளும், இதர கூட்டுறவு அங்காடிகள் மூலம் 150 அங்காடிகளும், மகளிர் சுய உதவி குழுக்களின் கீழ் 528 அங்காடிகளும், 3 நடமாடும் அங்காடிகளும் என மொத்தம் 34,298 அங்காடிகள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. அரிசி, கோதுமை, சர்க்கரை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் மாதாந்திர ஒதுக்கீடு, சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவற்றின் மொத்த அளவு, பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். தமிழக அரசின் பரவலாக்கப்பட்ட கொள்முதல் திட்டத்தின் கீழ் காவேரி பாசன பகுதிகளில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலமாகவும் பிற மாவட்டங்களில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொகுப்பிலிருந்து அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மாதம் ஒன்றுக்கு 65,262 மெட்ரிக் டன் அரிசி கிலோ 3 ரூபாய் என்ற விலையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யும் நெல் முழுவதும் அறவை செய்யப்பட்டு மத்திய தொகுப்பிலிருந்து மத்திய அரசு வழங்கும் அரிசி ஒதுக்கீட்டில் சரி செய்யப்பட்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் அரிசி ஒதுக்கீட்டிற்கும் மாதாந்திர பொது விநியோக திட்ட நுகர்விற்கும் இடையேயான வித்தியாசம் 23,000 மெட்ரிக் டன்னாக உள்ளது. இந்த வித்தியாசம் மத்திய அரசினால் ஒதுக்கீடு செய்யப்படும் வெளிச்சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு ஈடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்காக மத்திய அரசு மாதந்தோறும் கிலோ ஒன்றுக்கு 7 ரூபாய் 50 காசு என்ற அளவில் 13,783 மெட்ரிக் டன் கோதுமையை ஒதுக்கீடு செய்கிறது. வெளிச்சந்தை விலையில் சர்க்கரை விலை கிலோ 32 34 ரூபாயாக இருக்கும் நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை கிலோ 13 ரூபாய் 50 காசுகள் என்ற விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாத சராசரியாக 35,761 மெட்ரிக் டன் சர்க்கரை விநியோகிக்கப்படுகிறது. வெளிச்சந்தையில் கொள்முதல் செய்யப்படும் சர்க்கரையின் விலைக்கும் பொது விநியோக திட்ட சர்க்கரையின் விலைக்கும் இடையே உள்ள வித்தியாச தொகை 684 கோடி ரூபாயை தமிழக அரசு உணவு மானியமாக வழங்குகிறது. அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மண்ணெண்ணெய் வழங்குவதை ஒழுங்குமுறைப்படுத்த கையடக்க மின்னணு ரசீதிடும் இயந்திரங்கள் மற்றும் மண்ணெண்ணெய் வழங்கு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவுத்துறையின் கீழ் 269 மண்ணெண்ணெய் வழங்கு நிலையங்களும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கீழ் 43 மண்ணெண்ணெய் வழங்கு நிலையங்களும் செயல்படுகின்றன. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் 13,461 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு, 9,000 மெட்ரிக் டன் உளுத்தம்பருப்பு, 16,708 கிலோ லிட்டர் பாமாயில் ஆகியவை மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நல்லாட்சியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய உணவுப் பொருட்கள் நியாய விலை கடைகளுக்கு சரியான நேரத்தில் முன்கூட்டியே பெறப்படுகிறது. இதனால் தங்கு தடையின்றி குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அலுவலர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு வழங்கும் விலையில்லா அரிசி ஒரு குடும்ப அட்டைக்கு 20 கிலோ வீதமும் மற்றும் சர்க்கரை, பருப்பு வகைகள், சோப்பு, டீதூள், உப்பு மற்ற அனைத்து பொருட்களும் உரிய நேரத்தில் பெற்று மக்களுக்கு வழங்கி வருகிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நியாய விலைக்கடை ஊழியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விலையில்லா அரிசியினை
குடும்ப அட்டை ஒன்றுக்கு மாதம் ஒன்றுக்கு 20 கிலோ வழங்கி வருகிறது. அந்தியோன திட்டத்தில் ஒரு குடும்ப அட்டைக்கு 35 கிலோ அரிசி விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி ஒரு திட்டத்தை வழங்கிய முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 1ஆம் தேதி போடணும்னா முந்தின மாதத்துலேயே 26ஆம் தேதி அட்வான்ஸாக அனுப்பிச்சிடுவாங்க. அதை அனுப்பிச்சிட்டாங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து பருப்பு, உளுந்து, சர்க்கரை எல்லாமே விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பொருள் வந்து ஸ்டெடியாக இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பொருளும் மாதத்தில் வருதுங்க. மாதம் கடைசி தேதி வரைக்கும் எல்லா பொருளும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். 1040 கார்டுக்கும் சரக்கு ஃபுல் சப்ளை ஆகிட்டுருக்கு. மக்களுக்கு எந்த பொருளும் தங்கு தடையின்றி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கு. அம்மாவுடைய விலையில்லாத அரிசி வந்து நல்ல தரமாக இருக்குது. ஜனங்க வந்து ரொம்ப விரும்பி சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பச்சை அரிசியும் 10 கிலோ போடுறோம், புழுங்கல் அரிசி 10 கிலோ போடுறோம். 2 அரிசியுமே வந்து நல்ல தரமாக இருக்குது. ஜனங்க எடை வந்து ரொம்ப கரெக்டான இடையில நாங்கள் விற்பனை பண்ணுறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலம் விலையில்லா அரிசியும் மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திருக்காங்க. இதற்காக குடும்ப அட்டைதாரர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. 20 கிலோ அரிசி எனக்கு இலவசமாக கிடைக்குது. நல்லா வயிறார சாப்பிட்றோம். முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருக்கேன். மாதம் ஒரு கார்டுக்கு 20 கிலோ வீதம் இலவச அரிசி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை அறிவித்த அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா எங்களுக்கு 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. அம்மா அரிசி போடுறதுனால எங்கள் பிள்ளை குட்டிலாம் நல்லா வயிறார சாப்பிட்றோங்க. முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. ரேஷன் கார்டுக்கு மாதம் 20 கிலோ அரிசி தவறாமல் வாங்குகிறேன். இலவசமாக கொடுக்கறதுனால நான் என் பிள்ளைங்க வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறேங்க. அம்மாவுக்கு மிகவும் நன்றி. ஏழை கடையில் எல்லா பொருளும் தரமாக கிடைக்கி, விலையும் குறையாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. குடும்பத்தார் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைவான பொருளும் தரமான பொருளும் கொடுக்குறாங்க. அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரேஷன் கடையில் வந்துட்டு எங்களுக்கு நல்ல தரமான அரிசி கொடுக்குறாங்க. நல்ல சத்தான இதுவாக இருக்குது அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு. இதனால் வந்து எங்களுக்கு நல்ல பயனாக இருக்குது. 20 கிலோ அரிசி கொடுத்து எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிற அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அம்மா வந்து விலையெல்லாம் அரிசி தராங்க, 20 கிலோ அரிசி தராங்க, ஃப்ரீயாக தராங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் பயன்படுது. இந்த அரிசி சுத்தமாக நல்லா இருக்குது, கரெக்டான எடை போட்டு தராங்க. முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அம்மா வந்து எங்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. அம்மா 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அது நல்ல தரமானது, ஊட்டமான அரிசி. அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா கொடுக்குற அரிசி கல் இல்லாமல் நெல் இல்லாமல் அரிசி நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. 20 கிலோ அரிசி கொடுக்குறது வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம். அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ரேஷன் கடையில் எந்த நேரத்தில் எப்போது வந்தாலும் தங்கு தடை இல்லாமல் மண்ணெண்ணெய், அரிசி, பருப்பு, உளுந்து, பாமாயில், சர்க்கரை எல்லா பொருட்களும் கொடுக்குறாங்க. இத்தனை நல்ல திட்டங்கள் வழங்கிய அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரேஷன் கடைக்கு வந்தால் எல்லா பொருளும் கிடைக்கிது. பருப்பு, உளுந்து, ஆயில், சர்க்கரை எல்லாம் கிடைக்கிது. தடையில்லாமல் வாங்கிட்டு போகிறோம். அம்மாவுக்கு நன்றி. ரேஷன் கடையில் நல்லபடியாக பொருள்கள் கிடைக்கிது. அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், உளுத்து பருப்பு எல்லாமே நல்லபடியாக குறைபாடு இல்லாமல் கிடைக்கிது. அம்மாவுக்கு நன்றி. நாங்கள் ரேஷன் கடையில் மாதம் எல்லா பொருளும் வாங்குகிறோம். அரிசி, பருப்பு, மைதா, கோதுமை எல்லாம் கிடைக்குது. எல்லா பொருளும் நல்ல தரமானதாக இருக்குது. ஏழை மக்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம். ரேஷன் கடைக்கு வந்திருந்தோம். சாமான்லாம் கரெக்டாக போடுறாங்க. அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது. நல்ல வெள்ளை விளையார் நல்ல அரிசியாக இருக்குது. சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. இலவசமாக அரிசி, பருப்பு இதெல்லாம் போடுறது எங்களுக்கு ரொம்ப சலுகையாக இருக்குதுங்க. அம்மாவுக்கு நன்றி. இப்போ நியாய விலை கடை இருக்கிறதுனால அவங்க இப்போ அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது ரொம்ப எளிமையாக இருக்குது. தரமான பொருட்கள் வந்து கொடுக்கறதுனால ஏழை ஜனங்க வந்து அம்மாவோட நியாய விலை கடையில் வந்து வாங்கி அதை வயிறார சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மாவோட இந்த திட்டத்துக்கு நாங்கள் இந்த அரிமலை பேரூராட்சி மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. ரேஷன் கடையில் வந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை, ஆயில் எல்லாமே நல்ல தரமாக போடுறாங்க. அரிசி சும்மா விலையில்லாத போடுறாங்க. அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம்.
இப்போ ஜாமான்லாம் தரமாக இருக்குது. அரிசி பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது, தரமாகவும் இருக்குது. இதெல்லாம் வழங்குறதுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எல்லா பொருளும் தராங்கங்க, எல்லா பொருளும் கிடைக்குது. எண்ணெய், பருப்பு, அரிசி எல்லாமே கிடைக்குது. முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நானிலம் துதிக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள ஏழை எளிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசி, மானிய விலையில் வழங்கப்படும் சர்க்கரை, மண்ணெண்ணெய், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாம் ஆயில் ஆகியவற்றை பெறும் பயனாளிகள் பற்றிய தகவல்கள், நியாய விலைக் கடைகளின் எண்ணிக்கை, உணவு மானியம், அத்தியாவசிய பொருட்களின் விநியோக அளவு உள்ளிட்ட பல்வகை விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.